பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாகும் 1:13 படி உன் கழுத்திலே இருக்கிற அவனுடைய நுகத்தை நான் முறிப்பேன். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் ஒரு நுகம், ஒரு வேதனை, ஒரு கண்ணீர் அவங்களை அமைத்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையில் முன்னேற நினைக்கிறாங்க, ஜெயிக்க நினைக்கிறாங்க, முடியல. பைபிளில் கூட லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் ஒரு அம்மா எவ்வளவும் நிமுறக்கூடாத ஒரு கூன் அவங்க வாழ்க்கையில் அது அமைத்து கொண்டே இருக்குது. பைபிள் என்ன சொல்லுது? 18 வருஷமாய் சாத்தான் என் ஜனத்தை கட்டி. நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த மந்திரம், சூனியம், பாவங்கள், தொடர் நடக்கிற விபத்து, தொடர் நடக்கிற நஷ்டங்கள், அவங்க முன்னேற முடியாத ஒரு நுகம். ஆண்டு சொல்றாரு, அபிஷேகத்தினாலே நுகம் முறியும். நீங்கள் இறைவனுடைய நம்பிக்கை உள்ளவர்களாய் அவரை நம்பவோ, அவரை தேடவோ, ஆண்டவரே என்னை பலப்படுத்துவோ என்று நீ முறையிடும் போது ஏசாயா 10:27 சொல்லுது, அபிஷேகம், தேவனுடைய தொடுதல், தேவனுடைய பலன் அந்த நுகத்தை முறிக்க. உன் கழுத்தில் இருந்து அவனுடைய நுகத்தை நான் முறிப்பேன், கட்டுகளை அறுப்பேன். இந்த வல்லமை, தேவனுடைய மகிமை ஒரு மனுஷன் கூப்பிடும் போது, நம்பும் போது அந்த மனிதனுக்கு அந்த மகிமை இறங்கி வந்து அவனை பரிபூர்ணமாக விடுவிக்கிறது. இந்த நுகம் ஒன்று பல வகையில் இருக்குது. என் நுகம் லகுவாயும் மெதுவாயும் இருக்கும் என்று மத்தேயு 11 நீங்கள் 27-29 வாசிக்கும் போது, அவருடைய நுகம் என்றால் இறைவன் ஒரு நுகத்தை நம்ம வைக்கிற, ஒரு பாரத்தை வைக்க. ஏன்னா இந்த உலகத்தோடு, பாவத்தோடு, அசுத்தத்தோடு உங்களுக்கு ஒரு தொடர்பில்லை. இந்த சுமக்கணும், இந்த பக்தி, இந்த பரிசுத்தம், இந்த ஒழுக்கம், இந்த நீதி என்ற நுகம். ஆனால் இதுக்கு மாறா சில வாழ்க்கையிலே சில நுகங்கள் அவங்களை கட்டி வைத்து, சில நுகங்கள் அவங்களை வேதனைப்படுத்தி நிமிரக்கூடாத ஒரு காயத்தோடு வாழுகிறார்கள். தேவ மக்களே, இன்னைக்கு தொடர் விபத்து, தொடர் வேதனையோடு வாழ்றீங்களா? கட்டுக்கொண்டு வாழ்கிறீர்களா? தேவன் உங்களை கட்டுகளை முறித்து உன் காயங்களை ஆற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இளமையிலே நுகத்தை சுமப்பது நல்லது என்று புலம்பல் 3:27 வாசிக்கிறோம். இந்த இளமையிலே ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம், ஒரு நீதியை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் முதுமையில் அது மகிமையானதாக இருக்கும். இந்த வயசில் இஷ்டத்துக்கு இப்போ செய்யாமல் எப்போ செய்ய போகிறேன், இப்போ வாழாமல் எப்போ வாழ போகிறேன், இப்போ அனுபவிக்காது எப்போ அனுபவிக்காது நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த முதிர் வயதில், அந்த அயோத்திமை காலத்தில் உங்களால் வெளியே வர முடியாது. இன்றைக்கு மக்களே, இந்த வாலிபத்திலே நீங்கள் இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய அந்த பாடு மரணத்தையும் நீங்கள் சுமக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாலிபமும் இளமையும் மாயை. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச கால வாழ்விலே நீங்கள் வெற்றியாக வாழ வேண்டும் என்றால், தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் அவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ சிலுவை என்பது ஏதோ ஒரு சுமை, ஏதோ ஒரு பாரம். அது எது சொல்ற? ஆண்டவர், நான் தான் உன்னுடைய பாரமாய் உண்மையில இருக்க விரும்புகிறேன். நீ அதை சுமக்கும் போது உங்களுடைய முதுமையிலே அது மகிமையானதாக, வெற்றியானதாக காணப்படும். உங்கள் தோளிலிருந்து நுகம் முறிய வேண்டும் என்றால், நீ கட்டுகளையும் காயங்களை சுமப்பதை விட இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய பாரத்தையும் அவருடைய சேவையை நீங்கள் சுமந்து பாருங்கள். அது உங்களுக்கு சுமையாந்தாலும் மற்றவர்களுக்கு அது பலனாக மாறும். இதைத்தான் வேதம் நம்ம கற்றுத்தருகிறது. உன் கழுத்திலே இருந்து அவன் நுகத்தை, உன் தோளிலிருந்து அந்த சுமையை நீக்கி ஒரு லகுவான பாத்திரமாய் மாற்றி கர்த்தரை மேன்மைப்படுத்துவார். இந்த நாகும் 1:13 யூதாவே, நீ பண்டிகை ஆசரி நிற்கிற, நீ பண்டிகை கொண்டாடு, கர்த்தரை மகிமைப்படுத்து, நான் உன் நுகத்தை முறிக்க போகிறேன், கட்டுகளை அறுக்க போகிறேன். நீ எந்த காயத்தோடு கண்ணீரோடு வாழ்கிற மக்களே, இறை நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? தெய்வத்தை தேடுற உணர்வு இருக்கா? உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இந்த வார்த்தை கேட்கும் போதே உங்கள் கட்டுகளும் காயங்களும் கண்ணீருமான் என்றால் தேவன் எதைத்தான் வாக்கப்படுகிறார். உன் தோளிலிருந்து அவனுடைய சுமையும் நுகத்தையும் நான் முறிப்பேன். நிச்சயமாக நுகமுறியும். தேவன் உங்களை விடுதலையோடு வாழ வைப்பாராக. God bless you. God bless you.